எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஸ்ரீதர். இன்றைக்கான புது வீடியோவில் உங்கள் எல்லாரையும் ரொம்ப நாள் கழித்து சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்றைக்கான வீடியோவில் நம்மளோட கெஸ்ட் ஹவுஸில் எப்படி கண்ணாடி ஜன்னல்களை நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம இந்த ஜன்னல்களை ஸ்கொயர் டியூப் வச்சு பண்ணியிருக்கோம். 3/4 இன்ச் ஸ்கொயர் டியூப், 1 இன்ச் ஸ்கொயர் டியூப், அதுக்கப்புறமா 1.5 இன்ச்சில் எல் ஆங்கிள், இந்த 3 விதமான விஷயங்களை வச்சு தான் நம்மளோட விண்டோஸை நம்ம பண்ணியிருக்கோம். முதல்ல நம்மளோட ஜன்னலுக்கு ஏற்ற சைஸில் அந்த கம்பிங்களை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அதை நம்மளுக்கு தேவையான சைஸில் வச்சு வெல்ட் அடித்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கிட்டோம். இந்த மாதிரியான ஜன்னல்கள் செய்கிறது ரொம்பவே ஈஸி. ஆனாலும் வெல்டு வைக்கும்போது கொஞ்சம் கவனமாக வைக்கணும். இல்லைனா அந்த கண்ணாடி ஜன்னல்கள் எல்லாமே கொஞ்சம் கோணல் மானலாக வந்துடும். நம்மளோட ஜன்னல்கள் பாதி வேலை முடிஞ்சது. பாதி வேலை முடிஞ்ச ஜன்னல்களை கொண்டு இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே ஃபிட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற ஃபினிஷிங் டச்சஸ் எல்லாமே கொடுக்க வேண்டியிருக்குங்க. இந்த ஜன்னலில் 3/4 பாகங்கள் ஸ்கொயர் டியூப்பில் இருக்கிறதுனால வெயிட் அந்த அளவுக்கு இருக்காது, ஈஸியாக தூக்கிடலாம். எல்லாங்கள் வச்சு பண்ணுற சட்டம் மட்டும்தான் ரொம்ப வெயிட்டாக இருக்கும். மற்றபடி ஸ்கொயர் டியூப் அந்த அளவுக்கு வெயிட் இருக்காது. Just like you inside now. Be careful. Oscar is on the mission. ரெண்டு கெஸ்ட் ஹவுஸ்க்கும் பக்கத்தில் நம்ம இறக்கி வச்சிட்டோம்னா வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு வண்டியை இந்த பக்கம் வர வச்சு இறக்கி வச்சாச்சு. அவங்க இறக்கி வச்சுட்டு போனதுக்கு அப்புறமா உடனே நான் இருந்த ஜன்னல் எல்லாமே எடுத்து எந்தெந்த பொசிஷனில் வச்சா நல்லாயிருக்கும் சொல்லி வச்சு பார்த்தேன். ஓரளவுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதெல்லாமே அப்படியே கயிறு போட்டு கட்டி தொங்க வச்சுட்டேன். அடுத்த நாள் அந்த ஜன்னல்களுக்கு தாழ்பால், அதுக்கப்புறமா கொக்கி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தேவைப்பட்டது. அது எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வெல்டு வைக்க ஆரம்பித்தோம். Go give it to Oscar and say, "Rules are sweeper, find the skipper." அடுத்து நம்ம கண்ணாடி ஜன்னல்களுக்கு தேவையான கண்ணாடியை வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த கண்ணாடியை எடுத்துகிட்டு வரும்போதெல்லாம் பயந்துகிட்டே வந்தேன், எங்கே மேடு பள்ளத்தில் வரும்போது கண்ணாடிகள் உடஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி. 8 பீஸ் தான் இருந்ததுனால நம்ம பைக்லேயே ஓரமாக வச்சு கொண்டு வந்தாச்சு. இந்த கண்ணாடிகள் எல்லாமே 4 mm திக்னஸ் கொண்டதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜன்னலில் நம்ம உள்ளேருந்து அழகாக வெளியே இருக்கிறத பார்த்துக்கலாம். முதல்ல ஒரு கோட்டு ரெட் ஆக்சைடு அடிச்சுட்டு
அதுக்கு மேலே நம்ம கண்ணாடிகளுக்கு கருப்பு கலர் பெயிண்ட் அடிச்சிடுறோம். கண்ணாடிக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஞாபகம் வந்தது. கண்ணாடிக்கு நம்ம திறந்து வைக்கும்போது தாழ்பால் போடுறதுக்கு தாழ்பால் கொக்கி வாங்கிட்டோம். ஆனால் கண்ணாடியை மூடி வைக்கும்போது கண்ணாடி காற்றுல அடிக்காமல் இருக்கிறதுக்கு உள்ளேருந்து போடுறதுக்கு தாழ்பால் இல்லையே, அது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, அதுக்காக ஒரு தாழ்பாலை வாங்கிட்டு வந்து வச்சு வெல்ட் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ஸ்கொயர் டியூப் வந்து திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருந்ததுனாலையும் அது வைக்கிறதுக்கான இடம் இல்லாததுனாலையும் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறமா நம்மக்கிட்ட இருந்த கம்பியே அதை வளைச்சி அதை வச்சு வெல்டு வச்சுட்டு அந்த 2 கம்பி வளைவாக இருக்கிறதுக்குள்ளே ஒரு கட்டையை சொருவிட்டால் தாழ்பாலுக்கு தாழ்பாலாச்சு, ஈஸியாக வந்து நம்ம வேலையை முடிஞ்சிடும்னு சொல்லி சரி அந்த ஐடியாவே பிளான் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம செட் பண்ணி வச்சுருக்க ஜன்னல்களுக்கு கண்ணாடிகளை மாட்ட போகிறோம். இந்த விண்டோ இன்றைக்கி நம்ம எப்படி ஃபிட் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். இந்த விண்டோவில் இந்த ஃப்ரேம் வந்து தனியாக இருக்கும். இது கழட்டு முடியல. இந்த ஃப்ரேம் தனியாக இருக்கும். இதுக்குள்ளே நம்ம கண்ணாடியை வச்சு ஃபிட் பண்ணிவிட்டு இது மேலே வந்து நம்ம இதை போட்டு மூடிட்டு போகிறோம். இதுக்குள்ளே நம்மளுக்கு கண்ணாடி வந்துடும். போட்டுட்டியா? ஸோ இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம். அதே போல் இதிலேருந்து கட்டிக்கலாம். அந்த 2 ஃப்ரேமையும் நம்ம தனியாக கழட்டி வச்சுட்டு இப்போது ஜன்னல்களுக்கு நம்ம கண்ணாடியை மாட்ட போகிறோம். இந்த கண்ணாடி எப்படி மாட்ட போகிறோன்னா, அந்த கண்ணாடி மாட்ட வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிற டஸ்ட்டை எல்லாமே தொடச்சி எடுத்துட்டு அதில் சிலிக்கோன் போட்டு நம்ம அதுக்கு மேலே கண்ணாடியை வச்சு அமுக்க போகிறோம். எதுக்காக இந்த சிலிக்கோன் வைக்கிறோம் அப்படின்னா, இரும்புக்கு நடுவில் நம்ம கண்ணாடியை வைக்கும்போது காற்றுல அசையும் போது கண்ணாடி உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல நம்ம சிலிக்கோன் போட்டு அடைச்சிட்டோன்னா 2 பக்கமும் கொஞ்சமாக பஞ்சு மாதிரியான மெத்தை இருக்கிறதுனால கண்ணாடி அவ்வளோ சீக்கிரம் உடையாது. அதே போல் சிலிக்கோன் காயும் போது கண்ணாடியை நல்லா இறுக பிடிச்சிக்கும். இந்த ஜன்னல் செய்கிறதுக்கான ஐடியா எல்லாமே ஹார்ட்வேர் கடையில் இருக்கிற ஓனர் அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணார். ரொம்பவே இந்த மெத்தடு இந்த ஐடியா எல்லாமே எனக்கு தெரியறதுக்கு அவர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணார். ஏற்கனவே கண்ணாடி நம்ம ஜன்னலுக்கு தேவையான அளவுகளில் சரியாக அளவு எடுத்து அதை கட் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இப்போது அந்த கண்ணாடியை நம்ம சிலிக்கோன் மேலே வச்சு அழுத்தி கொஞ்சமாக ப்ரெஷர் கொடுத்தோன்னா கண்ணாடி அழகாக போய் ஒட்டிக்கும். இப்போது அந்த கண்ணாடி மேலே இன்னொரு லேயர் சிலிக்கோன் போட்டு நம்ம மேலே அந்த சட்டத்தை வச்சு அமுக்க போகிறோம்.
I know. இப்போது அதே போல் அடுத்த கண்ணாடியும் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். என்னடா இதுவரை எல்லா விஷயமும் நல்லா பிரச்சனையே இல்லாமல் போகுதே அப்படின்னு நினச்சேன். அப்போ பார்த்தா அந்த வெல்டு வைக்கும்போது அதோட பிசுறு வந்து அந்த சட்டத்துக்குள்ளே இருக்குது. இந்த மாதிரி பிசுறுகள் இருந்துச்சுன்னா கண்ணாடி அந்த இடத்துல உடஞ்சிரும். அதனால் அந்த பிசுரை க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா சிலிக்கோன் போட்டு நம்ம வந்து வேலையை ஆரம்பிக்கணும். சரி, கிரைண்டிங் மிஷினை ஆன் பண்ணியாச்சு. அதனால் அந்த கண்ணாடிக்கு மேலே இருக்கிற சட்டத்தையும் அந்த ஜன்னலையும் வெல்டு வைக்கிறதுக்காக அந்த பெயிண்ட் எல்லாமே நம்ம எடுத்துடணும். வெல்டிங் வந்து பெயிண்ட் மேலே வச்சோம்னா வெல்டு வந்து ஒர்க் ஆகாது. அதனால் அந்த பெயிண்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு தான் பண்ணணும். இந்த பக்கம் மறுபடியும் சிலிக்கோன் போட்டு நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சிலிக்கோன் எல்லாமே போட்டுட்டு கடைசி கண்ணாடியை கொண்டு வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இந்த கண்ணாடியை கொண்டு வந்து வைக்கும்போது தான் தெரிஞ்சது, அதில் ஒரே ஒரு எட்ஜில் வந்து ஒரு 1 mmக்கு வந்து கிளாஸ் கட் ஆகாமல் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்ணாடி வந்து உள்ளே போகாது கரெக்டான சைஸுக்கு. கண்ணாடி எப்பயுமே பெண்ட் ஆகாது. அதனால் அது அமுக்கிலாம் உள்ளே சொருக முடியாது. கரெக்டான சைஸில் இருந்தால் மட்டும்தான் சொருக முடியும். இதை எப்படி பிரச்சனையை சால்வ் பண்ணுறது அப்படின்னா, சின்னதாக ஒரு கட்டிங் ப்ளையரை கொண்டு வந்து சின்னோண்டா அந்த கண்ணாடியில் முனையில் வச்சு லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா டங்குன்னு சத்தம் கேட்கும். அப்போ வந்து கண்ணாடி கொஞ்சம் கொஞ்சமாக உடையும். உடஞ்சதுக்கப்புறமா அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக அந்த 1 mm கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வச்சு ஃபிட் பண்ணிட்டோம். இந்த விஷயம் வந்து ரொம்பவே வந்து முக்கியமான விஷயம். கண்ணாடியில் வந்து கொஞ்சம் நம்ம பொறுமையை இழந்தோன்னா கூட அது ஃபுல் கண்ணாடி உடஞ்சிரும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு, நம்ம கண்ணாடிக்கு மேலே வச்ச ஃப்ரேம் வந்து காற்றுல எங்கேயும் அசையாமல் ஆடாமல் இருக்கிறதுக்காக அதை நம்ம வெல்டு வைக்க போகிறோம். அந்த வெல்டு வைக்கிறதுக்கு அந்த பெயிண்ட் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணுறோம். எனக்கு அந்த அளவுக்கு பெருசாலாம் வெல்டு வைக்க தெரியாது. கொஞ்சம் ஏதோ கற்றுக்கிட்டேன். இன்ஜினியரிங் படிக்கும்போது ஃபஸ்ட் இயரில் வெல்டு வைக்கிறதுக்காக மெஷின் லேபுக்கு கொண்டு போனாங்க. நாள் வெல்டு வச்சுட்டு அடுத்த 3 நாள் கண் எரிச்சலாக இருந்தது. அதனால் வந்து வெல்டு பக்கமே நம்ம போகிறதில்ல. ஆனால் இப்போது நம்ம ஃபார்முக்கு வந்ததுலேருந்து நமக்கு நிறைய விஷயங்களில் வெல்டு வைக்க வேண்டிய இருக்கிறதுனால நம்ம வெல்டு வைக்க நம்மளே கொஞ்சமாக ட்ரை பண்ணி இப்போ ஓரளவுக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இருந்தாலும் ஸ்கொயர் டியூப்பில் வெல்டு வைக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம். ரொம்ப ஈஸியாகவே அதில் வந்து ஓட்டை விழுந்துருங்க. வெல்டு வைக்கிற அந்த ராடை ஒரு
ஆங்கிளில் சாய்ச்சி பொறுமையாக வச்சோம்னா ஓட்டை விழாமல் வரும். இந்த பிரச்சனையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு வெல்டர்கிட்ட இந்த வேலையை வந்து கொடுத்தேங்க. அவர் வந்து முதல் நாள் வந்து ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளோ கேட்டார்னா 22,000 கேட்டார். இந்த 8 ஜன்னலும் 2 கதவும் செய்கிறதுக்கு 22,000 கேட்டார். நான் வந்து அவ்வளோ எல்லாம் என்னால் பண்ண முடியாது, மெட்டீரியல் விட ஜாஸ்தியாக போகுது லேபரு, அதனால் வந்து எனக்கு வந்து ஒரு 10,000 பண்ண முடியும்னா நீங்கள் பண்ணுங்கள், இல்லைன்னா நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னேன். இல்லைங்க ஒரு 2,000 சேர்த்து கொடுங்க நானே பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே இன்றைக்கே வேலையை ஆரம்பிச்சிருங்க அப்படின்னா, இல்லைங்க இன்றைக்கி 11 மணி ஆகிடுச்சு, இதுக்கு மேலே வேலை பார்க்க முடியாது, நாளைக்கு போயிட்டு நான் இன்னும் வந்து ஹெல்ப்பர் எல்லாமே கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அடுத்த நாள் வந்துட்டு வேலையை ஆரம்பிக்கும் போது, சார் இவ்வளோ மெட்டீரியல் இருக்குது, நான் வந்து கம்மியாக கேட்டுட்டேன், எனக்கு வந்து நஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். நான் வந்து சரி நம்மளால் ஒருத்தர் நஷ்டப்படக்கூடாதுன்னு, நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வேலையை செய்யுங்க, உங்களுக்கு நாளுக்கு எவ்வளோ கூலியோ அந்த கூலியை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னா. அவர் என்ன சொன்னார்னா, ஒரு ஆளுக்கு வந்து 1000 கூலி, 3 பேர் வருவோம் நாங்கள், 3000, மெஷினுக்கு எல்லாமே சேர்த்து வந்து ஒரு 1500 வந்துடும், அதனால் எனக்கு 4500 கொடுத்துருங்க அப்படின்னாரு. எனக்கு தெரியும் அது ரேட் ரொம்ப ஓவராக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் சரி ஓகே நம்ம வந்து ஒரு 3 நாள் நம்ம வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி, சரி ஓகேங்க நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். மொதல் நாள் வந்து ஒரே ஒரு கதவு தான் செஞ்சாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து அதுக்கே வந்து லேட் ஆகிடுச்சு அப்படின்னாங்க. சரி ஓகே பொறுமையாக செய்கிறாங்க, ஃபஸ்ட்டு டைம் செய்கிறாங்கன்னு, அதனால் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அடுத்த நாள் வந்துட்டு இந்த வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நான் தெரியாது அப்படின்னு. நான் என்னங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் அமௌண்ட்டு கேட்டிங்க, நான் ஓகேன்னு சொன்னேன், அது செய்கிறேன்னு நீங்கள். அடுத்த நாள் வந்துட்டு நீங்கள் மாற்றி சொன்னீங்க, சரி ஓகே அதுக்கும் ஓகே, நான் வந்து டெய்லி கூலி மாதிரி கொடுத்துறேன், அதையும் செய்கிறேன்னு நீங்கள். சரி ஓகே ஒரு நாளைக்கு 4500 உங்களுக்கு பத்தாதுங்களா, நீங்கள் எவ்வளோ பொறுமையாக செஞ்சாலும் பரவாயில்ல செய்யுங்கன்னு தானே நான் சொல்கிறேன். இல்லை வேலை கஷ்டமாக இருக்குது வேலை கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். எனக்கு கோவம் வந்துருச்சு, நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு வேலை செய்ய வேண்டாம், இந்த வேலையை நானே பார்த்துக்கிறேன் போங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள அனுப்பிவிட்டேன். நான் ஒரே ஆளாக இந்த வேலைகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 9 நாளில் செஞ்சு முடிச்சிட்டேங்க, இந்த வெல்டிங் வைக்கிற வேலையை. இப்போலாம் பொதுவாகவே தமிழ்நாட்டில் எந்த ஒரு வேலைக்குமே ஆள் வந்து சரியாக வர மாட்டேங்குது. அப்படியே ஆள் வந்தாலும் அவங்க வந்து அந்த அளவுக்கு சரியான வேலையை செய்ய மாட்டுறாங்க, ஆனால் சம்பளம் மட்டும் ஜாஸ்தியாக எதிர்பார்க்குறாங்க. இந்த ஒரு காரணத்தினாலே நான் பொதுவாக என்னோடய பண்ணையில் எந்த வேலைக்குமே வெளியே இருந்து ஆளுங்களை கூப்பிட்றதில்ல. ஒரே ஆளாக அதை செய்ய முடியும்னா முடிஞ்ச அளவுக்கு நானே செய்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிறேன். எனக்கு தெரியலனா கூட யூடியூப்பில் பார்த்து டுட்டோரியல் படித்து அந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுக்கிறேன். நார்மலான கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஒரு ஜன்னல் வைக்கிறதுக்கு மினிமமாக ஒரு 4 பேர் தேவைப்படும். ஏன்னா அந்த ஜன்னல் மரத்துலேருந்து செஞ்சுருப்பாங்க, அதோட வெயிட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதை தூக்கி வச்சு 4 பக்கமும் பிடிச்சி அதை மேனேஜ் பண்ணி கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வச்சு எடுக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். இப்போது நம்ம மெட்டலில் பண்ணியிருக்கிறதுனால வெயிட் அந்தளவுக்கு இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் இதை 2 பேர் வச்சே நம்மளால் செய்ய முடியுது. அடுத்த ஸ்டெப், ஜன்னலை கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு அது சாய்வல் இல்லாமல் நேராக வச்சு சுற்றி செங்கலை வச்சு அடிக்கிறணுங்க. இந்த செங்கலை வச்சு அடுக்கி செவுறு எழுப்பிட்டோன்னா அதுக்கப்புறமா ஜன்னல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ஆகிடும். என்னடா பூசு வேலை பண்ணுறதுக்கு முன்னாடியே ஜன்னல் வைக்கிறாங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? நம்மளோட செவுறு எல்லாமே எக்ஸ்போஸ்டு பிரிக்குங்க, அதனால் இது மேலே பூசு வேலை கிடையாது. அந்த ஒரு விஷயத்தினால அப்படியே கட்டு வேலை போடும்போதே நம்ம ஜன்னலை வச்சு அழகாக கட்டிக்கிறோம். Papcha, not drinking water. Oh, these are our dogs. I want 2 wives also. You cannot afford to have one, and you are asking for 2. Shall I have? You earn properly first.
முன்னாடி அரைக்கல் இருக்குப்பா. ஒரு வழியாக இன்றைக்கி நம்ம ஜன்னல் வைக்கிற ப்ராசஸில் பாதி முடிஞ்சதுங்க. நாளைக்கு மறுபடி மேலே இருக்கிற பாதியை நம்ம ஃபுல்லாக வச்சு செவரு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இவ்வளவு நேரம் பொறுமையாக எங்களோட வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.